இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இனிமேல் வர எல்லா மேட்சஸும் பத்திரனாவும் ஃபிஷ்ஷும் மஸ்ட்டாக விளாட மாட்டாங்க தான். ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பத்திரனா ரூல்ட் அவுட். ஃபிஷ்ஷு வந்து அவர் கண்ட்ரி கேம்ஸ் ஆட போயிட்டார். ஸோ அவரும் மேக்ஸிமம் இந்த வருஷம் ஐபிஎல் விளாட மாட்டார். ஸோ 2 பேரும் இல்லாத இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு போகணுமான்னு கேட்டிங்கன்னா போகணும் தான். ரீசன் என்னென்னா, நம்மளோட மெயின் பவுலரான பத்திரனாவும் இல்லை, ஃபிஷ்ஷும் இல்லை. ஸோ அதனால் அதுக்கு போடுற மாதிரி ஒரு பெஸ்ட்டான பவுலர் நம்மளுக்கு வேணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி யாரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன்இன் பண்ணால் நல்லாயிருக்கும், அதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், மெயினான நான் 2 பவுலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு பேட்டரையும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க இதில் யாரை பிக் பண்ணால் நல்லாயிருக்கும் அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம பத்திரனுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியும் கைஸ். ஆனால் ஃபிஷ்ஷுக்கு எடுக்க முடியுமானோ ஒரு டவுட்ஃபுல் தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, பத்திரனா ரூல்ட் அவுட் இன்ஜுரி அது மாதிரி இது கன்சென்ட். ஆனால் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, கண்ட்ரி கேம்ஸ் ஆட போயிருக்காரு. ஸோ கண்ட்ரி கேம்ஸ் ஆட போனால் மேக்ஸிமம் ரூல்ட் அவுட்னா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ கண்ட்ரிக்காக விளாட போகும்போது இவருக்கு பதிலாக ஒரு பிளேயரை சைன்இன் பண்ண முடியாது. வேணால் இவருக்கு ஒரு இன்ஜுரி இருந்துச்சு, அதனால் வந்துட்டு நம்ம வந்து இன்னொரு பிளேயர் சைன்இன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னையும் வேணால் இன்னொரு பிளேயர் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ நம்ம வந்து 2 பிளேயர் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யாருன்னு பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ வந்து அந்த பவுலர்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்ஷன் தான் ஜாஸ் ஹேசல்வுட். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் செம்ம பவுலர். நம்மளுக்கு எடுத்தோன்னா பயங்கரமாக இருக்கும்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, இவர் வந்து போன வருஷம் ஆர்சிபி கூட ஆடிட்டு இருந்தார். ஸோ எப்பயுமே நம்ம ஆர்சிபிலேருந்து ஒரு பிளேயரை வந்து எடுத்தோன்னா அவர் வந்து நம்ம டீமுக்கு மரணமாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இவர் வந்து ஏற்கனவே நம்ம டீமுக்காக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்த பிளேயர் தான். ஸோ இப்போ வந்தாலும் பயங்கரமாக தான் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ வருவாரா மாட்டாரான்னு சிஎஸ்கேக்கு தான் தெரியும். ஏன்னா மஸ்ட்டாக எடுக்க போகிறது இவர் எடுக்கலாம். ஸோ மேபி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் கூட இருக்காங்க. ஆனால் இவர் அளவுக்கு ஐபிஎல்ல ஒரு நல்ல பவுலர்ஸ் இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இவர் எடுத்தால் செம்மையாக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இவர் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். இப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென் ட்ரேயர்ஸ் தான் சொல்லுவேன். இவர் வந்து செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். பிக் பாஸ் லீக்லலாம் செம்மையாக பவுலிங் போட்டு இந்த பவுலர் தான். ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸில் டெபியூ சான்ஸ் கொடுத்தாங்க. அப்பயும் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. 3-4 எடுத்தார் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ செம்ம பவுலர் தான் சொல்லலாம். ஸோ இவரை வந்து நம்ம எடுத்தாங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஸோ இவங்க இந்த 2 பவுலர்ஸில் யார் வந்து சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பேட்டர் வந்து நம்ம பவுலர்ஸில் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன்இன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேட்டர் வந்து நம்மளுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சைன்இன் பண்ணோன்னா அது ரைலி ரிக்கர்டனாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னா, SA20 டோர்னமெண்ட்டில் அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷனில் தொடர்ந்து எல்லா மேட்சும் பயங்கரமான நாக் ஆடி கொடுத்த பிளேயர் தான் இந்த ரைலி ரிக்கர்டன். போட்டு பொழந்து கொடுத்தாரு. எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக 50 அடித்தார். 2-3 மேட்ச்சில் வந்து தொடர்ந்து 90 அடித்தார் கைஸ். ஸோ செம்மையான நாக்கு தான் சொல்லுவேன். ஸோ இவர் மாதிரி ஒரு பேட்டர் தான் நம்மளுக்கு வேணும் இப்போ டீமில். ஏன்னா இவர் மாதிரி வெரைட்டியான ஷாட்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ இவர் மாதிரி ஒரு அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடினா நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் தான் ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஓப்பனிங் மிடில் ஆர்டர்லாம் ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகிடுச்சு கைஸ். ஸோ ஓப்பனிங் ஸ்ட்ரகுலை வந்து குறைக்கிறதுக்காக இவரை வேணால் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர் தான் இவரும். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ ரைலி ரிக்கர்டன் எடுப்பாங்களா, ஜாஸ் ஹேசல்வுட் எடுப்பாங்களா? இந்த பென் ட்ரேயர்ஸுங்கிறது அன்ரேட்டட் பிளேயர். ஸோ சிஎஸ்கே ஒரு அன்ரேட்டட் பிளேயருக்கு போகிறாங்கன்னா அவருக்கு போகக்கூட சான்ஸுகள் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவர் எடுப்பாங்களான்னு டவுட்ஃபுல் தான். ஆனால் ஜாஸ் ஹேசல்வுட்டை மஸ்ட்டாக எடுக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ரைலி ரிக்கர்டனும் சான்ஸ் இருக்குது. ஆனால் மஸ்ட்டாக எடுப்பாங்களான்னு சொல்ல மாட்டேன். ஜாஸ் ஹேசல்வுட் தவிர மிச்சிருக்க 2 பிளேயர் ஒரு அன்ரேட்டட் பிளேயர்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சப்படியில் தான் பை கைஸ்.